ஒரு சொத்த டீம் கூட டெஸ்ட் மேட்ச் விளையாடி வெற்றியாம். இது என்னடா வெற்றி. பாவம் வெஸ்ட் இண்டீஸ் அணி வாழ்ந்து கேட்ட மனிதன் குடும்பம் என்று சொல்வார்கள். ஒரு காலத்தில் உலகின் தலை சிறந்த அணியாக இருந்து. இன்று சிறிய டீம்களுடன் தோல்வி அடையும் வெஸ்ட் இண்டீஸ் அணியுடன் 2 டெஸ்ட் மேட்ச் விளையாடி இந்தியா வெற்றி. கில் கேப்டன் ஆனதில் இருந்து தொடர்ந்து நன்றாக விளையாடினாலும் வெற்றி என்பது முன்னுக்கு பின் என்று தான் இருக்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணியுடன் 2 டெஸ்ட் போட்டியில் விளையாடி இரண்டிலும் வெற்றி. முதல் டெஸ்ட் போட்டியில் இன்னிங்ஸ் மற்றும் 140 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 6 முறை டாஸ் தோற்ற கில் 7வது போட்டியில் முதல் முறையாக டாஸ் வென்று பேட்டிங் விளையாட நினைத்தார். இரண்டாவது டெஸ்ட் போட்டியும் 3 நாளில் முடியும் என்று எதிர்பார்த்த நிலையில் 5 நாள் வரை நடந்தது. முதலில் விளையாடிய இந்திய அணி யஷஸ்வி ஜஸ்வால் மற்றும் KL ராகுல் ஜோடி சிறப்பாக விளையாடி ரன்கள் சேர்த்தார்கள். KL ராகுல் 38 ரன்கள், சாய் சுதர்சன் 87 ரன்கள். யஷஸ்வி ஜஸ்வால் மற்றும் சுப்மன் கில் சிறப்பாக விளையாடினார்கள். யஷஸ்வி ஜஸ்வால் 175 ரன்கள் எடுத்து இரட்டை சதத்தை தவறவிட்டார். நிதீஷ் குமார் ரெட்டி 43 ரன்கள், த்ருவ் ஜரால் 44 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தனர். சுப்மன் கில் 129 ரன்கள் எடுத்து களத்தில் அவுட் ஆகாமல் இருந்தார். 518 ரன்களுக்கு 5 விக்கெட் இழந்த நிலையில் டிக்ளர் செய்தது இந்திய அணி. வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் 248 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி ஃபாலோ ஆன் ஆனது. வர்ணனையாளர்கள் விமான டிக்கெட் முதல் கொண்டு எடுத்து விட்டனர். இன்று வீட்டுக்கு கிளம்பி விடுவோம் என்று. ஆனால் அங்கு நடந்ததே வேறு. மீண்டும் தனது இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கி பொறுப்பாக விளையாடி ரன்கள் சேர்த்தனர். ஜான் கேம்பல் 115 ரன்கள், ஷாய் ஹோப் 103 ரன்கள், கேப்டன் ராஸ்டன் சேஸ் 40 ரன்கள், ஜஸ்டன் கிரீவ்ஸ் 50 ரன்கள், ஜேடன் சீல்ஸ் 32 ரன்கள் என பொறுப்பாக விளையாடி 390 ரன்கள் எடுத்தனர். இந்திய அணிக்கு 121 ரன்களை இலக்காக வைத்தனர். 3 விக்கெட் இழப்புக்கு 124 ரன்கள் எடுத்து இந்திய அணி வெற்றி பெற்றது. குல்தீப் யாதவ் 2 இன்னிங்ஸ் சேர்த்து 5 மற்றும் 3 விக்கெட் எடுத்தார். இந்த பந்து வீச்சாளரையா பெஞ்சில் உட்கார வைத்து இருந்தீர்கள் என்பது போல ஒரு பந்து வீச்சு. ரவீந்திர ஜடேஜா 3 மற்றும் 1 விக்கெட்கள், ஜஸ்பிரீத் பும்ராஹ் 1 மற்றும் 3 விக்கெட்கள் எடுத்தனர். பெரிதாக சொல்லிக் கொள்ளும்படியான வெற்றி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வலுவான நிலையில் இருக்கும் ஒரு அணியை அவர்கள் இடத்தில் சென்று வெற்றி பெற்று வருவது தான் சிறப்பு. உங்கள் ஊரில் வைத்து பெரிதாக பார்மில் இல்லாத அணியை வெற்றி பெறுவது பெரிய வெற்றி அல்ல. இது சிறந்த பெரிய வெற்றியா? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.